அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பன் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு மைதா மாவு ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சீனி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பரோட்டாக்கு கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணணும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். பரோட்டாக்கு ஃபஸ்ட்டு 3 முட்டை இதில் சேர்க்குறேன். பரோட்டா நல்லா சாஃப்டாக வரணுங்கிறதுக்காண்டி 3 முட்டை ஆட் பண்ணுறேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். அதை எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நெய்யும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம தண்ணியை ஊற்றி பிணையக்கூடாது. இதை பிசைகிறது நம்ம பாலை ஊற்றி தான் பிசைய போகிறோம். எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் உங்களோட மாவுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம பிசைஞ்சி ஒரு 1.5 மணி நேரம் அதை அப்படியே ஊற வச்சுருவோம். எண்ணெய் ஊற்றி அதை ஊற வச்சிடணும். அப்போ தான் இது மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். மாவு கொஞ்சம் கமண்டை ஏறணும் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி அது கொஞ்சம் கமண்டை ஏறுற அளவுக்கு மாவு நம்ம இப்போ ஊற வைக்க போகிறோம். நீங்கள் இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மாவு காயாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி இதில் எண்ணெய் அப்ளை பண்ணி அதை நம்ம ஊற வச்சா தான் மாவு கொஞ்சம் காயாது. நம்ம நார்மலாக பரோட்டா சுடுவோம்ல, அந்த அளவுக்கு இதுக்கு ஆயில் தேவைப்படலை. ஏன்னா இந்த பன் பரோட்டா நம்ம நார்மலாக தவாவில் சுட்டு எடுக்கக்கூடாது. இது கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி சாப்பிட்ணும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அவுட்டர் லேயரு. இப்போ 1.5 மணி நேரம் கழித்து இந்த மாவு இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ரவுண்டு ஷேப்பில் போட்டுக்கலாம். நான் எடுத்த 3 கப்பு மாவுக்கு 10 பரோட்டா வந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவை ஆட் பண்ணி இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உருண்டை போட்டதுக்கப்புறம் இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே நம்ம ஊற வச்சுருவோம். இங்கே சவுதியில் கொஞ்சம் வெயில் காலங்கிறதுனால பரோட்டா சீக்கிரமாக கமண்டே ஏறிடுச்சு. அதனால் நீங்கள் இருக்கிற பிளேஸை பொறுத்தது நீங்கள் எப்படி அந்த மாவு கமண்டே ஏறுறதுங்கிறது. இந்த மாதிரி பரோட்டா நம்ம தட்டிக்குவோம். இதை பாருங்கள், கையாட்டியே நல்லா இழுக்க வந்துருச்சு பரோட்டா. உங்களுக்கு அந்த மாதிரி விசிற தெரியும்னா நீங்கள் விசிறியும் வச்சுக்கலாம். எனக்கு அவ்வளோதுக்காக விசிறுனா பிஞ்சு பிஞ்சு வந்துடுற மாதிரி இருக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி நல்லா ரொம்ப தின்னாக கட்டையை வச்சு உருட்டிக்கிட்டேன். இந்த பரோட்டா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றலாம்.
நம்ம பரோட்டா பேடா வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எப்படி வந்து ஃப்ரை பண்ணணும்னா, நார்மலாக ரொம்ப வச்சு உருட்டணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சும்மா நம்ம நார்மலாக கையை வச்சு தட்டி கொஞ்சம், இது பன் பரோட்டாங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் வந்து மொத்தமாக தான் இருக்கும். அதனால் இதை வந்து லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஃப்ரை பண்ணிட்டாலே வந்து போதும். சூப்பரான பரோட்டா வந்து ரெடி ஆகிடும். இப்போ பரோட்டா வந்து ஃப்ரை பண்ணி ஆகுது. ஒன் சைடு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு இன்னொரு சைடு வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த பன் பரோட்டா ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கோன்னு வந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவான்.